அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம எந்த ஒரு கொள்கையை சரி என்று நம்புகிறோமோ, எந்த ஒரு வணக்கத்தை சரி என்று நம்புகிறோமோ, எந்த ஒரு செயல்பாடை சரி என்று நம்புகிறோமோ, அந்த விஷயங்களை நம்ம உறுதியா கடைபிடிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதை தவறுன்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்மளே எதை தவறுன்னு ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ, அதை உறுதியாக நம்ம எதிர்க்கணும். அதிலிருந்து தூரமாக விலகி நிற்கணும். இந்த விஷயத்துல சமரசம் செய்யும் பொழுதெல்லாம் யார் ஒரு தப்ப லேசா நியாயப்படுத்தி பேசிட்டாங்களோ, அவங்க வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நியாயப்படுத்த அப்படி இறங்கி 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 கீழே போயிடுவாங்க. ஒரு படி அப்படி கீழே இறங்கிட்டாங்கன்னா தரதான். அது அப்புறம் மேலேயே நிற்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. ஒன்னு இறங்குறதுக்கு நமக்கு வெக்கம் வரல என்று சொன்னா, ஒன்னு இறங்குறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இல்லைன்னு சொன்ன மார்க்கத்துல கொள்கையில, அதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்தையும் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். நம்மள்ட்ட எல்லா தப்புகளையும் நியாயப்படுத்துவோம். பொய்களை நியாயப்படுத்த எப்ப சைத்தான் நமக்கு கத்து தருகிறானோ அப்பவெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பின்னடைவுகளை சந்திக்கிறோம். ஒரு பெரிய ஏரி இருக்கு, கண்மா இருக்குன்னு வைங்களேன், அது மணல் தான் அரைச்சிட்டு நிக்குது. அதை மண்ணு தான் போட்டு நினைஞ்சிருக்கிறாங்க, அணை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன ஓட்டை விழுந்தா என்ன ஆகும்? ஒரு ஓட்டையும் விழாத வரைக்கும் அந்த தண்ணி உள்ளே நிற்கும். அதனால உலகத்துக்கு கேடு வராது. சின்ன ஒரு கை போற அளவுக்கு ஓட்ட விட்டீங்கன்னா அவ்வளவுதான், மொத்தத்தையும் அரிசிட்டு வந்துடும். சின்ன ஒரு லூப் விட்டோம்னு சொன்னா என்ன ஆயிரும்? அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஓட்டாகி மொத்தத்தையும் அரிசிட்டு தண்ணியும் காலியா போயிடும், ஊரையும் அழிச்சுக்கணும். அப்ப அந்த சின்ன ஒரு லூப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம், இது உதாரணங்களுக்கு இந்த ஆறுகள் நதிகளுக்கு மட்டும் உள்ள விஷயம் இல்ல, கொள்கைக்கு அப்படித்தான். ஒரு சட்டை இருக்குன்னு வைங்களேன், இதுக்கு ஓட்டையே இல்லாத கிழிக்க இயலாது. சின்ன ஓட்டை கிழிச்சு போடும். இழுத்தா கிளியுமா? ரெண்டா கிழிச்சா கிளியாது. இன்னொரு சின்ன பிளேட்னால ஒரு சின்ன அறுத்து விட்டு கிழிச்சா கிழிஞ்சிடும். சின்ன ஓட்டை கொடுக்கும் போதெல்லாம் பெருசா ஓட்டை போடுறது என்ன எப்பவுமே ஈஸியா போயிடும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, உதாரணமா வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியுது. திங்கும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வரதட்சணை கல்யாணத்துக்கு சாப்பிடுறது, அந்த விருந்து நம்மள என்ன செய்யப்படுது? இது சாப்பாடு தான் நியாயப்படுத்துறது. ஒரு விஷயம் தப்புன்னா தூரத்தில் விலகி நிக்கணுமா இல்லையா? தப்புன்னு நம்மளே ஒத்துக்கிட்டு அது எப்படியாவது நாங்க அந்த தப்பை செய்யவா செஞ்சோம் இப்படிங்கிற மாதிரி எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் அதான் வேறுபாடு. தௌஹீத் ஜமாத்துக்கு மற்ற அமைப்புக்குள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டா, எதை அவங்களே தவறு என்று ஒத்துக்கொள்வார்களோ அதிலிருந்து விலகி நிற்க மாட்டார்கள். தௌஹீத் ஜமாத் அது எதை தவறு என்று ஒத்துக்கொண்டதோ அதிலிருந்து விலகி நிக்கணும். விலகி நின்றா தான் நம்மளே சில நல்லது தவறு நினைச்சிருப்போம், தவறு நல்லது நினைச்சிருப்போம். அப்படி இருந்தால் அவர்கள் வழிகட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா நல்லது நினைச்சுக்கிட்டு அதில் இருக்கிறான், தப்புன்னு நினைச்சுக்கிட்டு நியாயப்படுத்தினா பேசிக் மாறுது. அவனுடைய உள்ளமே என்ன செய்யுது? கெட்டு போகுது. இப்ப அவனுக்கே தெரியும் தப்புன்னு, அதை என்ன செய்யறது? நியாயப்படுத்தி பழகுறது. இந்த மாதிரியான சரியானவைகளை தவறாக காட்டுவதும், தவறானவைகளை சரியாக காட்டுவதும் இப்படி இறங்கினாங்கன்னு சொன்னா, அவங்க மொத்தமாகவே தௌஹீதை விட்டே போனவர்களை நம்ம வரலாறுல பார்க்கிறோம். நம்ம காலத்துல நம்ம கண்ணு முன்னாடியே இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போவதவர்களா இருந்தவர்கள்லாம் என்னைக்கு அப்படி லேசா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்களோ, அப்படி என்ன ஆச்சு? கடைசியில இப்ப மௌலுது கூட்டுத்துவா பாத்தியா ஒரு அளவுக்கெல்லாம் இறங்கி போன தாய்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச தப்பு என்ன? எடுத்தவனே இந்த கொள்கைக்கு தடம் பொருள். அவங்க லேசா அப்படி இறங்கி பார்த்தாங்க, சைத்தான் ஈஸியா போச்சு. அவங்க இப்ப கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி தான். கயிறு இழுத்து அவள் இழுத்துக்கிட்டா தான் ஒரு ஸ்டெப் விட்டீங்கன்னா மொத்தமா இழுத்து போயிடும். கயிறு இழுக்கிற போட்டி அவன் இவனு இழுக்கிறான்ல, நம்ம அந்த அடியை விடாம பலமா நிக்கிற வரைக்கும் தான் என்னவாக நம்ம பக்கம் இழுத்துட முடியும். எவன் ஒரு ஸ்டெப்ல லூஸ் ஆனானோ அவனை இழுத்து போட்டுருலாம். அதே மாதிரி தான் சைத்தானுக்கு நம்ம புரிஞ்சா நிக்கிற இழுக்க முடியாது. இப்ப லேசா தலையாக இழுத்து போயிடும். என்ன சைத்தானுக்கு வாசல் ஈஸியா, ஆஹா இவன் லூப் போட்டுட்டான், இவனை ஈஸியா தள்ளி பண்ணலாம், கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம், இஸ்லாத்தை விட்டு கூட வெளியே கொண்டு போயிடலாம். அதனால நம்ம இந்த விஷயத்துல நீங்க எப்பவுமே தெளிவா இருக்க வேண்டும். தௌஹீத் சகோதரர்கள் பொதுவாக அனைத்து சகோதரர்களுமே எது தீமை என்று இருக்கிறதோ ஒரு கட்டத்தில் நீங்க இந்த தீமையை செய்வர்களாக கூட இருக்கலாம், நியாயப்படுத்தல இருந்துடக்கூடாது. தப்ப சரிகான்றது நீ எப்ப வருதோ, ஏன் அதுக்கு போனா என்ன, தர்காவுக்கு போனா என்ன, தொல்வாட்டி என்ன, இது எல்லாம் என்னன்னு வந்துடும். அப்ப தப்புகளை ஒரு காலத்திலையும் சரிகான்ற நிலை எடுத்துறாதீங்க, நம்மளை மொத்தமா அழிச்சு போடும். நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் நினைச்சிட்டோம் தப்ப சரிகான்றவர்கள் எல்லாம் மொத்தமாகவே காணாம போனதை இன்னைக்கும் பாக்குறோம், நேற்றும் பாக்குறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டே இருக்கும். எல்லாம் சரின்றுவாங்க. லேசா லூப் விட்டாங்கன்னா என்ன, உங்க ஊர்லயே நீங்க பாக்கலாமே, லேசா அப்படி எல்லாம் சரி லூப் விட்டாங்கன்னா என்ன,
எல்லாரையும் கொண்டாந்து பேச வைக்கிற அளவுக்கு அவங்க ஆயிடுவாங்க. எந்த கொள்கைக்காரனாலும் பேசிக்க, என்ன வேண்டாலும் செஞ்சுக்க, நடக்கிறதா இல்லையா, கண்ணு முன்னாடி பாக்குறீங்களா இல்லையா? லேசா தான் இறங்குனாங்க, லேசா இறங்கினா அவ்வளவுதான். லேசா இறங்கியவர்கள்லாம் எங்க போயிருவாங்க, மொத்தத்திலையும் போய் எல்லாரையும் நியாயப்படுத்துற அளவுக்கு அவங்களுடைய லைஃப் முடிஞ்சு போயிடும். அதனால நம்ம எதை சரின்னு நம்ம நம்புகிறோமோ அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சரியான 4 விஷயத்தை நீங்க செய்யாம இருந்தாலும் பரவாயில்லை, தவறான 4 விஷயத்தை நீங்க செஞ்சாலும் பரவாயில்லை. செய்ய அர்த்தம் இல்லைன்னா, தவறான 4 நீங்க செஞ்சால் நீங்க தவறு செஞ்சதுக்குரிய தௌபா செஞ்சுக்கலாம். தவறு நியாயப்படுத்துற தப்புன்னு செஞ்சிடாதீங்க. நல்லதை தவறா சித்தரிக்கிற வேலையும் செஞ்சுக்கூடாது. நல்லதும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க வசதிக்காக வேண்டி அதை செஞ்சக்கூடாது, அது நியாயப்படுத்திடக்கூடாது. அதுதான் அல்லாஹ் என்ன பண்றான் குர்ஆன்ல கூட, நீங்க அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுற மறுக்கப்படுற ஒரு சபைக்கு சென்றீங்கன்னு சொன்னா அவங்களோட உட்கார கூட செய்யாதீங்க, நீங்கள் அவங்கள போல ஆயிருவீங்கிறாங்க. இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுஸ்தஹ்ஸு பிஹா வ யுக்ஃபர், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்து மறுக்கப்படுகிற ஒரு சபைக்கு நீங்க செல்ல நேர்ந்தால் பலா தகுதுமாகும், அவங்களோட நீங்க உட்காராதீங்க. உட்கார்ந்தா இப்ப இன்னக்கும் இதம் பிசுலுகும், அப்ப நீங்க அவங்கள போல ஆயிருவீங்க. தப்பு செய்து நீங்க உட்கார்ந்து உட்கார்தானே செஞ்சேன், சூது விளையாண்டுட்டு இருக்கிறோம், நம்ம உட்காந்துட்டு வேற பேசிட்டு இருக்கிறோம், நான் சூதெல்லாம் விளையாடலையே, பார்த்துட்டு தானே இருந்தேன்னா நீனு சூது விளையாண்டதான் அர்த்தம். அல்லாட்ட அல்லாவிடத்தில் அப்படி இறங்குறவன மொத்தமா அங்கிட்டு தள்ளி விடுறான் அல்ல. அதனால இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இப்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி.